வேப்ப மரத்திலிருந்து பால் வடியுமா? வேப்ப மரத்திலிருந்து பால் வடியும். இந்த மாதிரி நிகழ்வு என்னோட கிராமத்துல நடந்தது தான் இந்த வீடியோ. எங்க கிராமம் இராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு வட்டம், திமிரி அடுத்த மேட்டுக்குடிசை கிராமம். வேப்ப மரத்திலிருந்து பால் வடியும். இது இயற்கையாக நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுதான். பொதுவாக இதனை சுற்றியுள்ள அறிவியல் காரணங்கள் இதோ. அழுத்தம் மரத்தின் உட்பகுதியில் ஏற்படும் அழுத்த மாறுபாடுகளால் மரப்பட்டையில் உள்ள சிறு துவாரங்கள் வழியாக உட்புறச் சாறு வெளியே கசிகிறது. இது பார்ப்பதற்கு பால் போல வெண்மையாக இருப்பதால் வேப்ப மரம் பால் கறக்கிறது என்று சொல்கிறார்கள். சர்க்கரை சத்து. இந்த சாற்றில் சர்க்கரை சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். இது காற்றில் படும்போது லேசாக புளித்து ஒருவித வாசனையையும் ஏற்படுத்தும். பராமரிப்பு. பொதுவாக பழைய மரங்களில் அல்லது தண்டு பகுதியில் காயம் ஏற்படும்போது இது அதிகம் நடக்கும். ஆன்மீக ரீதியாக மக்கள் இதை ஒரு அதிசயமாக கருதினாலும் தாவரவியல் ரீதியாக இது மரத்தில் ஏற்படும் ஒரு இயற்பியல் மாற்றமே. சில நாட்களில் அழுத்தம் குறைந்தவுடன் இது தானாகவே நின்றுவிடும்.